வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் மிகவும் மர்மமான தெய்வங்களில் ஒன்றாக போற்றப்படும் கொல்லிப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இன்று வரை தீய சக்திகளை சாம்பலாக்கும் அதீத சக்தி கொண்ட தெய்வமாக கொல்லிப்பாவை பக்தர்களால் வணங்கப்பட்டு வருகிறார். கொல்லிமலையை தன் வசிப்பிடமாகக் கொண்டுள்ள இவர் 8 கைகளுடன் அருள் பாலிக்கும் காளி தெய்வமாக கருதப்படுகிறார். கொல்லிப்பாவையின் திருக்கோயில் அடர்ந்த காடுகளின் நடுவே மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்தப் பகுதி முழுவதும் அரிய மூலிகைகளால் நிறைந்துள்ளது. இங்கு வீசும் காற்றை சுவாசிப்பதாலேயே பல நோய்கள் குணமாகும் என்ற நம்பிக்கை இன்றும் மக்களிடையே நிலவுகிறது. வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்துப்படி கொல்லிமலை ஒரு காலத்தில் சமணர்களின் ஆதிக்கத்தில் இருந்தது. அதற்கான அடையாளமாக மகாவீரரின் திருவுருவச் சிலையும் இந்தப் பகுதியில் இருப்பதாக கூறப்படுகிறது. கொல்லிப்பாவை கோயிலிலிருந்து மேற்குப் பகுதியில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் சமணர்கள் நிறுவிய பழமையான ஆலயமும் காணப்படுகிறது. ஆனால் அந்தப் பாதை மிகவும் ஆபத்தானதாக இருப்பதால் வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் மலைவாழ் மக்களின் உதவியுடன் மட்டுமே அங்கு செல்ல முடிகிறது. இந்தக் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் 8 கை காளியம்மன் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலமாகவும் விளங்குகிறது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த கோயில் மிக எளிமையான அமைப்பில் உள்ளது. தென்னை கீற்றுகளால் வேயப்பட்ட குடிசை போன்ற தோற்றத்துடன் கதவுகள் கூட இல்லாமல் அமைந்துள்ளது. வடக்கு நோக்கி அருள் புரியும் கொல்லிப்பாவை எப்போதும் சந்தனக் காப்புடன் காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது. எனவே அவரது 8 கைகளையும் முழுமையாக தரிசிப்பது மிகவும் அரிது. மூலிகைச் சாறுகளால் நடைபெறும் அபிஷேகத்தை பொதுமக்கள் காண முடியாது. பூசாரி சந்தனக் காப்பிட்டு அலங்கரித்த பின்னரே பக்தர்கள் அம்மனை தரிசிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். பண்டைய காலங்களில் சித்தர்களும் முனிவர்களும் கொல்லிமலையில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அங்குள்ள தேன், பழங்கள் மற்றும் மூலிகைகளை உண்டு குகைகளில் தங்கி தவம் செய்துள்ளனர் என்று கூறப்படுகிறது. கொல்லிப்பாவை பேரழகுடைய பெண் உருவமாகவும் அனைவரையும் மயக்கும் சக்தி கொண்டவளாகவும் வர்ணிக்கப்படுகிறார். புராணக் கதைகளின்படி அசுரர்களை அழிப்பதற்காக விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அசுரர்கள் நெருங்கும்போது கொல்லிப்பாவை சிரித்து அவர்களின் மனதை ஈர்த்து பின்னர் அவர்களை அழித்து விடுவாள் என்ற நம்பிக்கையும் நிலவுகிறது. இன்றும் கொல்லிமலைக்கு வரும் சித்தர்கள், மூலிகை மருத்துவர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் முதலில் கொல்லிப்பாவையிடம் அனுமதி வேண்டி வழிபடுகிறார்கள். அதன் பின்னரே மூலிகைகளை சேகரிக்கச் செல்கிறார்கள். சேகரித்த மூலிகைகளையும் சன்னதியில் வைத்து பூஜித்த பிறகே எடுத்துச் செல்வது அங்குள்ள பழமையான வழக்கமாக தொடர்ந்து கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு வரலாறு, புராணம், ஆன்மீகம் மற்றும் மர்மம் அனைத்தும் கலந்த அற்புதமான தெய்வமாக கொல்லிப்பாவை இன்றும் கொல்லிமலையை காத்து வருகிறார். நன்றி, வணக்கம்.